நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஓம் சக்தி பராசக்தி. ஆடி மாத சிறப்பு. ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு வீட்டில் முறையாக செய்வது எப்படி, அதுவும் நம்முடைய குலம் தலைக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கியமாக நாம் கன்னி தெய்வ வழிபாடு செய்யணும். இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை எப்படி நம்ம வீட்டில் முறையாக கடைபிடிக்கிறது, அது குறித்த முழு தகவலையுமே நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன வழிபாடுகள் இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்கேன். அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சக்தியே போற்றி போற்றி, ஓம் குலதெய்வமே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்குரிய மாதம் தான். இந்த மாதம் முழுவதும் நாம் இறை வழிபாட்டில் நம்முடைய கவனத்தை செலுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டில் மற்ற நல்ல விசேஷங்களை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. இதனால தான் இந்த மாதத்தில் திருமணம், புது வீடு புகுவிழா போன்ற மற்ற சில நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க. அப்படி இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்முடைய வீட்டில் அம்மனை நினைத்து சுலபமான முறையில் எப்படி வழிபாட்டை நாம் கடைபிடிக்கிறது, குறிப்பாக எந்த அம்மனுக்கு உரியது இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற தகவலை பார்க்கலாம். ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அம்மனுக்கு கூழ்வார்த்தல் பண்டிகை தான் நம்முடைய நினைவுக்கு வரும். இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி அந்த கூழை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுப்பாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 5 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அம்மனுக்கு கூழ் வார்க்கக்கூடிய திருவிழா எல்லா கோவில்களிலும் வீடுகளிலும் பெரும்பாலும் விமர்சையாக நடத்தப்படும். இந்த வருடம் நமக்கு ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த நாட்களில் எந்த தேதியில் வருது அப்படின்ற தகவலை பார்க்கலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை 26ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 2ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 9ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 16ஆம் தேதி 5வது ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்படி 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த வருடம் நமக்கு இருக்குது. பொதுவாக ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் கூழ் காய்ச்சி வழிபாடு செய்வது வழக்கம் அப்படின்னு பார்த்தோம். கோவிலில் போய் நம்ம வழிபாடு செய்கிறவங்க அந்த மாதிரி கோவிலில் கூழ் காய்ச்சி வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போக முடியாது அப்படின்றவங்க எளிமையான முறையில் கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைத்து வீட்டில் உள்ள அனைவருமே அம்மனை வழிபாடு செய்து கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் உங்களால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு, அதாவது இயலாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தபடியாக ஆடி ஞாயிறு அப்படின்னாவே அது கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் வீடுகளில் இந்த வழக்கம் பாரம்பரியமாகவே இருக்கும். ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது எந்த ஞாயிற்றுக்கிழமை வேணும்னாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். முக்கியமாக நடுநாயகமாக இருக்கக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் கன்னி தெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகவே சொல்லப்படுது. அதனால் நீங்கள் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் கூட இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம். அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த வீட்டுடைய, உங்கள் வீட்டுடைய கன்னி தெய்வம் யாரோ அந்த கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். முதல்ல இந்த கன்னி தெய்வம் அப்படின்னா யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால சிறு வயதிலேயே இறந்திருக்கும், அதாவது திருமணமாகாத கன்னிப்பெண் இயற்கையான முறையில் மரணம் அடையாமல் அந்த பெண்ணினுடைய ஆயுசு முடிவதற்கு முன்பாகவே இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஒரு குடும்பத்தில் சிறுவயதிலேயே கன்னி பெண்ணாக எதிர்பாராமல் இறந்த அந்த பெண்ணை தான் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்வாங்க. சில வீடுகளில் திருமணம் நடப்பதற்கு முன்பு கன்னியா பூஜை போடக்கூடிய வழக்கமும் பழக்கத்தில் இருக்கும். ஒரு குடும்பம் அடுத்த தலைமுறைகளை எடுத்து வாழையடி வாழையா தலைத்து வாழணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு இந்த கன்னி தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். உங்களுடைய வீட்டிலும் உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இப்படி யாராவது ஒருத்தர் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை மனதார நினைத்து இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக மிக சுலபமான முறையில் கன்னி தெய்வத்தை நினைத்து வீட்டில் எப்படி பூஜை செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்போதும் போல் நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு ஒரு சர்க்கரை பொங்கலை நிவேதினமாக வைத்து கன்னி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பூஜை அறையில் வைத்து வாசனை மிகுந்த பூக்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவப் படத்துக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்துடைய கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து தீபதூப ஆராதனை செய்து இந்த பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கணும். இந்த பூஜை செய்கிறப்போ சிறு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பொட்டு, வளையல், ரிப்பன், பாவடை சட்டை, மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான பொருள்களை படையலாக வைத்து வழிபாடு செய்வாங்க. இப்படி இந்த பூஜை
பூஜையை நிறைவு செய்ததுக்கு அப்புறமா பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்த அந்த பொட்டு வளையல் பாவாடை சட்டையை ஒரு பெண் குழந்தைக்கு தானமாக வந்து கொடுக்கணும். உங்கள் வீட்டோட அருகில் இருக்கக்கூடிய பூப்படையாத, அதாவது வயதுக்கு வராத சிறு பெண் குழந்தை யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த பொருட்களை தானமாக கொடுத்துடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூஜையை மனநிறைவோடு இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியலை அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஆடி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் வந்து செய்துக்கலாம். முக்கியமாக 3வது ஞாயிற்றுக்கிழமை செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். உங்களுடைய சௌரியகத்தை பொறுத்து இந்த பூஜையை நீங்கள் வந்து செய்து உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு குடும்பமும் சுபிட்சம் வந்து அடையும். உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் வந்து கைகூடி வரும். யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். உங்கள் குலம் வாழையடி வாழையாக தலை தூங்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் சீக்கிரமே தீரத் தொடங்கும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் தான் கன்னி தெய்வம். இப்போ ஒரு சிலர் நீங்கள் வந்து கேட்கலாம், உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி யாராவது சிறு வயதிலேயே இறந்துருக்கிறாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்று கேட்குறவங்களுக்கும் நிச்சயமாக பதில் வந்துட்டு இருக்குது. இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கன்னி தெய்வங்களாக சொல்லப்படுற கன்னியாகுமரி அம்மன், பால திரிபுர சுந்தரி அம்மன், இந்த அம்மன்களை நினைத்து கூட நீங்கள் இந்த கன்னி பூஜையை இங்கே சொன்ன முறைப்படி உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம். நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும். நம்முடைய முன்னோர்கள் காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு அப்படின்னு தனியாக ஒரு ஓலை பெட்டி வந்து வச்சுருப்பாங்க. இந்த வழிபாட்டை செய்து முடிச்சதுக்கப்புறமா வாசனை மிகுந்த சாம்பிராணி தூபத்தை காட்டி அந்த பெட்டியில் நாம் சாமி கும்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே வைத்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி தூபம் வந்து காட்டுவாங்க. அடுத்த வருடம் கன்னி பூஜை செய்யும் பொழுது அதை திறந்தால் அதிலிருந்து வாசனை மிகுந்த நறுமணம் வருமா. அப்படி வர்றது மூலமாக கன்னி தெய்வத்துடைய அருளை நாம் முழுமையாக பெறுகிறோம் அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த ஒரு முறைப்படியும் கன்னி தெய்வ வழிபாடு வந்து செய்வாங்க. இன்றைய காலகட்டத்தில் அப்படி பெட்டி எதுவும் தனியாக வைக்க இயலாது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே சொன்னபடி இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கப்புறம் அந்த வயதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் குழந்தைக்கு அந்த பொருட்கள் அனைத்தையும் தானமாக வந்து கொடுத்துடணும். அதே மாதிரி படையலாக நம்ம வச்ச உணவுப் பொருள்கள் இருக்குல்ல, அதை வந்து இலையில் வைத்து வீட்டுக்கு வெளியே வைக்கிறது மூலமாக அந்த கன்னி தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த படையலை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னும் நமக்கு வந்து சொல்லப்படுது. முன்னோர்கள் வழிபாடு எப்படி நம்முடைய குடும்பத்தில் அனைத்து விதமான நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்குமோ அதே போல் வருடத்தில் ஒரு முறையாவது நம்ம வீட்டில் இருந்த கன்னி பெண்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம் வாழ்க்கையை மேலும் பலப்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அதே போல் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு நம்மளுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுடைய ஆற்றல் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது, நமக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதும் கூட. அதிலும் அம்மனுடைய சக்தி அதிகரித்து காணப்படும் ஆடி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இன்னுமே சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் செய்யப்படும் வழிபாடு உடல் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் குடும்ப சுபிட்சத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருஷம் நமக்கு 5 ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு வந்து பார்த்தோம் இல்லையா. அதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கன்னி தெய்வ வழிபாடு பண்ணுறோம். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு வந்து செய்துக்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பொதுவாக ஆடி மாதத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நாம் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வது வந்து சிறப்பு. ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் பலரது குடும்பத்தோட வழக்கமானதாக வந்துட்டு இருக்கும். சிலர் ஆடி மாதத்தில் குலதெய்வ பலவிதமான அபிஷேகங்கள் செய்து வழிபாடு வந்து செய்வாங்க. இன்னும் சிலர் பொங்கல் வைத்து வழிபாடு வந்து செய்வாங்க. இன்னும் சில பேர் வந்து படையல் போட்டு வழிபாடு வந்து செய்வாங்க. இன்னும் சில பகுதிகளில் விழா எடுத்தும் வழிபாடு வந்து செய்வாங்க. இப்படி எந்த முறையில் வழிபடக்கூடிய பழக்கம் இருந்தாலும் அந்த முறையில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமையிலேயோ 2வது ஞாயிற்றுக்கிழமையிலேயோ உங்கள் வீட்டிலேயே காலையில் சர்க்கரை பொங்கல் வைத்து அதை வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ படத்துக்கு முன்பாக வைத்து நம்ம வந்து படைக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்றா வந்து சேர்ந்து குலதெய்வத்துக்கு பூஜை செய்து மனதார வழிபாடு வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா நைவேத்தியமாக படைத்த அந்த சர்க்கரை பொங்கலை குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே வந்து சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் யாராவது ஒருத்தருக்கு உணவு வந்து நாம் தானம் வந்து கொடுக்கணும். அன்றைக்கி யாராவது ஒருத்தரை நம்ம வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுக்கறது ரொம்பவே வந்து சிறப்பு. வீட்டுக்கு வர்றவங்களோட மகாலட்சுமியும் கூட வருவாங்க அப்படின்றது வந்துட்டு ஐதீகம். அதனால் வீட்டுக்கு வரவங்களை நல்லா உபசரித்து உணவு கொடுத்து அவங்கள மன மகிழ்ச்சியோடு நாம் அனுப்பி வைக்கணும். இப்படி செய்தால் மகாலட்சுமியும் மனமகிழ்ந்து அந்த வீட்டிலேயே தங்கிடுவாங்களாம். ஒருவேளை வீட்டுக்கு வருபவர் திரும்பி செல்லும் போது மன வருத்தத்தோடு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்பாக மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு போய் விடுவாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
அதனால் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கும் குலதெய்வத்துடைய அருளை பெறுவதற்கும் ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் யாருக்காவது உணவு கொடுப்பது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்ததாக ஆடி மாத சிறப்பு குறித்த தகவலையும், ஆடி மாதத்தில் நாம் சக்தி வழிபாடு செய்யக்கூடிய மகிமை, சக்தி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதே மாதிரி அம்மன் வழிபாடு செய்யும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்த தகவலையும் நாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் ஆண்டோட 4வது மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியில் பயணம் பண்ணுறாரு. இந்த காலத்தில் தட்சிணாயனம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தெய்வ வழிபாடு, ஜபம், தானம், விரதம் இது அனைத்துக்குமே மிகவும் சிறப்பான காலமாக பலர் கருதுகிறாங்க. ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய வழிபாடுகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளி வழிபாடு, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு, ஆடி பூரம், இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனி ஆன்மீக முக்கியத்துவம் இருப்பதாக நம்பப்படுது. தேவி மகாத்மியம் அப்படின்ற நூட்களில் உலகத்தை காக்கும் சக்தியாக பராசக்தி போற்றப்படுறாங்க. மகிஷாசூரனை அளித்த துர்க்கை, சும்பன் நிசுமனை வென்ற சண்டிகை, ரத்த பீஜனை அளித்த காளி, இந்த தெய்வ வடிவங்கள் தான் தீமையை வென்று தர்மத்தை நிலைநாட்டும் சக்தியோட அடையாளங்களாக சொல்லப்படுது. அதனால் அம்மனை வழிபடுவது அப்படின்றது நமக்கு மன உறுதி, தைரியம் மற்றும் இறை நம்பிக்கையை வளர்க்கும் அப்படின்னு பக்தர்களால் காலங்காலமாக நம்பப்பட்டுட்டு வருது. இந்த நாளில் நாம் அம்மனை வழிபடும் போது சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள்: ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 27 முறையும் அதிகபட்சமாக 108 முறையும் நீங்கள் ஜபிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஓம் சக்தியே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம் கன்னித்தாயே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை கன்னி தெய்வ வழிபாட்டின் போது ஒரு 108 முறை நீங்கள் பக்தியோடு சொல்லலாம். அதுக்கப்புறமா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாதித சாதிகே சரண்யே திரம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே அப்படின்னு இந்த துதியையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் மட்டுமல்லாது பால் பாயாசம், சுண்டல், பழங்கள், அதே மாதிரி வீட்டில் சுத்தமாக தயாரித்த இனிப்பு வகைகள், கூழ், இது அனைத்தையுமே நாம் படைக்கலாம். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், நம்ம பக்தர்களுடைய நம்பிக்கைப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மனக்கவலை குறையும், திருமண தடை நீங்க, இறையருள் கிடைக்க நாம் பிரார்த்தனை பண்ணலாம். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியத்துக்காக நாம் வேண்டிக்கலாம். குடும்பத்தில் செழிப்பு, அமைதி நிலவணும் அப்படின்னு பல பேரும் இந்த நாளில் அம்மனை வழிபாடு செய்கிறாங்க. வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தியும் நல்ல மனமும் தான். நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். பெரிய செலவுகள் செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. எளிமையாக தூய மனதோடு செய்யப்படும் பூஜையே இறைவனுக்கு ரொம்பவே பிடிச்சது தாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது பல குடும்பங்களில் தலைமுறையாக கடைபிடிக்கப்படும் ஒரு அழகான மரபு. இந்த நாளில் அம்மனை மனமுறைக்கு வழிபாடு செய்து உலக நன்மைக்கும் குடும்ப நலனுக்கும் மன அமைதிக்கும் நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடும் பகிருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. ஓம் சக்தி பராசக்தி துணை எல்லோருடைய இல்லங்களிலும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலைக்க அம்மன் அருள் புரியட்டும். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.